பாபாவோட நினைவு நான் போக வைக்கிறதுக்காக அமர்ந்திருந்தேன். பாபா ரொம்ப திருஷ்டி கொடுத்துருந்தாரு. பாபா என்ன சொன்னேன், பாபா நான் போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ பாபா உங்களுக்காகவும் யசோதாதிக்காகவும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாபா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. பாபா தன்னோட 2 கைகளால தன்னுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய 2 கைகளால நம்மளுடைய குழந்தைங்களுடைய தலைய சுத்தி வந்து பாபா வந்து ஆசீர்வாதம் என்ற கையை வச்சாரு. நீங்க எல்லாம் வந்து டயர்டே ஆகாத சேவாதாரிகள். பாபாவுடைய லைட் மைட் உங்களுக்கு கொடுக்குறோம். பாபா கொடுக்குறாரு. பாபா உங்களுக்கு சக்தி கொடுக்குறாரு. ஸோ நீங்க கடைசி வரைக்கும் பாபாவோட காரியமா இருப்பீங்க. அப்புறம் பாபா சொன்னாரு, பாருங்க ஒவ்வொரு ஆத்மாவும் விசேஷமா இருக்குது. இல்லைன்னா பாபா ஏன் அவங்கள செலக்ட் பண்ணிருக்காரு? ஒவ்வொருத்தவங்களுடையும் வந்து தன்மை இருக்கு. ஸோ அப்புறம் பாபா திருஷ்டி கொடுத்து சொன்னாரு, பாபா ஒவ்வொருத்தவங்களுடைய விசேஷ தன்மையும் வந்துட்டு பாபா வந்து தன்னுடைய விசேஷ தன்மையை வந்து பாபா வந்துட்டு சில பேர் வந்து தன்னுடைய புரிஞ்சிக்க முடியல அவங்களால. ஏன்னா தன்னுடைய விசேஷத்தாவோட சுயமரியாதை நம்ம இருக்கணும். அவங்க எப்பவுமே தன்னை பாபாவோட அருகாமையினோட ஆத்மா அப்படின்னு நினைப்பாங்க. நான் பாபாவுடைய ஒரு கையா இருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்க. எப்படி கை வந்து தன் உடலுக்கு ரொம்ப கிட்ட இருக்கும், அதே போல எது எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் கை தான் வந்து போகுது. ஸோ அதே போல நம்ம எல்லாரும் வந்து பாபாவுக்கு ரொம்ப நெருக்கமான குழந்தைகள். எப்பவுமே வந்துட்டு ஸோ எப்பவுமே அவங்களுக்கு வந்துட்டு அருகாமையில் இருக்கிறதால நான் வந்து பாபாக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் சகயோகியா இருக்கணும், அந்த எண்ணம் எப்பவுமே அவங்களுக்கு இருக்கும். பாபாவுடைய ஒளியும் சக்தியும் நம்ம மேல எப்பவுமே இருக்கு. பாபா எப்பவுமே குழந்தைங்களுக்கு வந்து சக்தி கொடுக்குறாரு. ஈஸ்வரிய காரியத்தை வந்து நம்ம முழுமைப்படுத்தணும். யசோதாதிக்கு புக் கொடுத்தோம். பாபா சொன்னாரு, பாபா யசோதாதி கிட்ட சொன்னாரு, பாருங்க இந்த குழந்தை முதல் நாள்ல இருந்து பாபா நீ இந்த ஆத்மாக்கு என்ன இருந்தாங்களோ முரளி எழுதுறதுக்கு, லெட்டர்ஸ் படிச்சு சொல்றதுக்கு, ஸோ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க என்னோட தன்மை விசேஷமா இருக்குன்ட்டு. ஈஸ்வரர் தன்னுடைய பாராட்ட புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, செஞ்சாங்க. சில ஆத்மாக்களுக்கு மனசுல இருக்கு, ஓ என்னோட பார்ட் இப்படிதான், என்னோட பார்ட் நடக்காது அப்படின்னு. ஆனா ஈஷுதாதிக்கு எப்பவுமே அந்த மாதிரி சங்கல்பம் இல்ல. எப்பவுமே தன்னுடைய பார்ட்ட புரிஞ்சுக்கிட்டாங்க, கதா பார்த்த. அவங்க ஒவ்வொரு விதமாவும் தன்னுடைய பார்ட்ட வந்து ரொம்ப நல்ல விதமா வந்து செஞ்சாங்க. பாபா எல்லா குழந்தைங்களுக்கும் இன்னைக்கு எல்லாருக்கும் பாபா வந்து அன்பு நினைவுகள் கொடுத்திருந்தாரு மற்றும் சந்தோஷத்தினால நிறைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு பாபா. இங்கிலீஷ்ல சொல்றாங்க இப்போ.
Om Shanti, welcome to Avyakti Parivar. Today's step 15, the story of immortality, the living creation of the human world tree, planting the new sapling. Now we will listen to Moini Didi, and today it's Saturday, so just to remind all of you that after our journey and sharing, we will have Brother Eric with us for chit chat. So stay with us. Om Shanti. Now we will listen to Moini Didi. நம்ம ஒரு ம், என்னுடைய கதாபாத்திரத்த நான் வந்து ஒரு பயணியாளியா இருந்து, என்னோட பயணத்த முடிச்சு, நான் வந்து வீட்டுக்கு போணும். ஸோ நான் போயிட்டு அங்க திருப்பி என்னுடைய பயணத்த வந்து சத்யுகம், திரேதாயுகம், தாபரயுகம், கலியுகம்க்கு நான் வரணும். இப்ப சங்கமயுகத்துல எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான கதாபாத்திரம் இருக்கு. ஸோ நான் வந்து இந்த மரத்தினுடைய ஒரு நாற்றா இருக்கேன். இந்த எண்ணம் வரும்போது, ஸோ பாபா நம்மள புதிய உலகத்தின் நாற்றாக பார்த்திருந்தாரு. ஸோ இந்த நாற்றுல தான் வந்து புதிய தண்டு வந்து வரணும். ஸோ அந்த தண்டினுடைய ரகசியங்கள் இருக்கும். அந்த அது வந்து 2 யுகங்களுக்கான இருக்கு. ஏன்னா, அந்த கிளைகள் வந்து துவாபரத்துக்கு அப்புறம் தான் வருது. ஆனா சத்தியுகம், திரேதா யுகத்துல வந்து வெறுமனே தண்டு மட்டும் தான் இருக்கு. ஸோ ஒரு ஒரு பாஷை, ஒரு மதம் எல்லாம் ஒரே அன்பா, ஒற்றுமையா இருந்தோம். பாபா வந்து நம்மளுக்கு இந்த ஒரு அறிமுகத்த குடுத்திருக்காரு. ஸோ நான் ஒரு விதை சுரூபமா இருந்து நான் என்னுடைய குணங்கள கொண்டு வரணும். மற்றும் தேவதையான குணங்கள், முதல் ஜென்மத்தோட குணங்களும் நான் கொண்டு வரணும். அதனால சங்கம் யுகத்துல இந்த ஜென்மத்துல நான் வந்து இந்த தாரணையில கொண்டு வரணும். எல்லா தெய்வீக குணங்களுடைய சொரூபமா நான் மாறணும். ஸோ நான் இந்த நாற்றா இருக்கேன் அப்படின்றத நான் நினைவுல இருக்கணும். இந்த நாற்று தான் ஒரு பெரிய மரமா தண்டா மாறப்போகுது. அப்ப மிகவும் முழுமை தன்மை இருக்கும் சத்தியுகத்துல. நம்மள வந்து தயார்படுத்திட்டு இருக்கோம். அதனால நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கோம் தேவதா தர்மத்துல போறதுக்கு. ஓம் சாந்தி.
யாரு வந்து வேர்களா இருந்து தண்டுகளா இருந்தாங்களோ, இப்ப வந்து ரொம்ப தரம் குறைந்து போயிடுச்சு அவங்களுக்கு. அவங்க கலியுகத்துக்கு வந்துட்டாங்க. இந்த மரம் வந்து ட்ரீ ரொம்ப பாரம் அந்த மரம் வந்து ரொம்ப பாரம் ஆயிடுச்சு. பல மதங்கள், பல கிளைகள் காரணமாக. அனைத்து விகாரங்கள் காரணத்தினால பல போர்கள், பல தலைமுறைகள் அதனால இயற்கை வந்து ரொம்ப அம் சோர்ந்து போயிடுச்சு. எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு இயற்கையில. அந்த மரம் ரொம்ப பழசாயிடுச்சு. எனக்கு புரியுது இப்போ. ஏன் வந்து பாபா இப்ப சொல்றாரு, புதிய மரம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் வந்து ஏதோ ஒரு விஷயம் புதுசா யோசிக்கிறாங்க. அதனால பாபா வந்து பாபா வந்து புதிய மரத்த வந்து ஆரம்பிக்கிறாரு. அப்ப வந்து பழைய மரத்தின் அடியில அமர்ந்து புதிய உலகத்தினுடைய நாற்ற வந்து நட்டுட்டு இருக்காரு. இந்த ஆத்மாக்கள் இப்போ ராஜயோகம் கத்துட்டு இருக்காங்க. மற்றும் தீவிரமான பாபாவோட நினைவுல அமர்ந்திருக்காங்க தபஸ்யால. அவர்கள் தன்னுடைய புத்தி என்ற பையை வந்து அழிவில்லாத ஞான ரத்தினங்கள் மூலமாக நிரப்புகிறார்கள். அவர்கள் அந்த ஞானத்தை சன்ஸ்காரங்களாக சேமித்து வைப்பார்கள். அனைத்தும் அவரோட புத்தியில் இருக்கிறது. எப்படி பாபாவோட புத்தியில இருக்கோ, அதே போல அவர்களோட இதனால்தான் அதனால்தான் நான் இந்த மரத்தின் விதை என்று அழைக்கப்படுகிறேன். அதனால்தான் அவர்களும் குழந்தைகளும் மாஸ்டர் விதை மாஸ்டர் விதைகள் அப்படின்னா அவங்க வந்து பாபாக்கு விதைய போடுறதுக்கு. இந்த விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். என்னோட குழந்தைகள் உயர்ந்ததும் உயர்ந்ததாக மாறணும். இதனால்தான் 5 விகாரங்களையும் நம்ம வந்து எரிக்கணும். நீங்க வந்து புதிய உதவி செய்றீங்க அப்படின்னா, இந்த உலகத்துல விகாரங்கள் என்ற இருட்ட வந்து நீக்குனீங்க அப்படின்னா, உங்களுடைய யோகத்தின் சக்தியின் மூலமாக எப்ப மரம் வந்து ரொம்ப பலவீனமா ஆயிடுதோ, அப்ப புது மரம் வந்து வரணும். ஸோ, நம்ம தான் வந்து இந்த இதுக்கு நம்ம வந்து ஆதாரமூர்த்தி ஆகுறோம். நான் தான் ஆதாரமா இருக்கிறேன். புது உலகத்தினுடைய ஆதாரமா இருக்கேன். எல்லா ஆத்மாக்களும் வீட்டுக்கு போகணும். அவங்களுடைய செக்ஷன் படி பரந்தாமத்துக்கு. தேவதை தர்மத்த சேர்ந்தவங்க அவங்க அவங்க செக்ஷனுக்கு போயிடுவாங்க. கிறிஸ்டியன் தர்மத்த சேர்ந்தவங்க கிறிஸ்டியன் செக்ஷனுக்கு போயிடுவாங்க.
எல்லாரும் அவங்கவங்க தன்னுடைய கதாபாத்திரத்த நடிச்சுட்டு, அவங்க வீட்டுக்கு போம்போது தன்னுடைய செக்ஷன்ல போய் அமர்ந்துருவாங்க. பாபா யாரையும் வந்து அவங்களுடைய எந்த செக்ஷன்ல அனுப்பணும், எந்த தர்மத்துல அனுப்பணும்னு டிசைட் பண்றதில்ல. ஆனா அந்த ஆத்மாக்கள் அவங்களே தன்னோட அந்த தர்மத்துல வராங்க. ஆத்மாக்களுடைய உறவு வந்து சகோதர தன்மை இருக்கு. நம்ம எல்லாரும் ஒரு ஆன்மீக குடும்பமா இருக்கோம். பாபாக்கு நான் நன்றி சொல்றேன். இந்த கதைய எனக்கு சொன்னதுக்கு. நெறைய ஆத்மாக்கள் வந்து அவங்களோட தர்மத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நம்மளும் நம்மளோட கதாபாத்திரத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்மளுடைய நம்பிக்கையில நம்மளும் ரொம்ப ஆழமா இருப்போம். சோ அவங்க நம்பிக்கைக்கும், நம்ப நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? சோ நம்மளுக்கு வந்து உண்மை, நம்மளுடைய சத்தியம் வந்து பாபா கிட்ட இருந்து வருது. நம்மளுக்கு விதை கிட்ட இருந்து வருது டைரக்ட்டா. ஆனா மத்த ஆத்மாக்களுடைய உண்மை வந்து அவங்களுடைய அ ரிலிஜியன் தர்ம தலைவர்கள் இருந்து மனிதன் கிட்ட இருந்து தான் வருது. சோ முக்கியமான வித்தியாசம் என்னன்னா, நம்மளுக்கு பாபா வந்து தூய்மைய பத்தி சொல்லிக் குடுக்குறாரு. முழுமையான தூய்மை. ஆனா அவங்களுடைய மற்ற ஆத்மாக்களுடைய இல்ல மற்ற தர்மத்தினுடைய நம்பிக்கையா இருக்கக்கூடியவங்க, அவங்களோட தூய்மை வந்து ரொம்ப வந்து ரொம்ப லிமிட்டடா உட்பட்டு இருக்கு. நம்மள மாதிரி எல்லைக்கு அப்பாற்பட்ட தூய்மை கிடையாது.
இன்னொன்னு நம்ம 5000 வருஷம் நம்ம கதாபாத்திரம் இருக்கு. அவங்களோட கதாபாத்திரம் ரொம்ப சின்னதா இருக்கு. உங்களோட இந்த லெசன பொறுத்தவரைக்கும் உங்களோட அனுபவம் என்னவா இருக்கு? நான் ஞானத்துக்கு வரும்போது, நான் சென்டருக்கு வந்திருந்தேன். அப்போ எனக்கு ரொம்ப அப்போ ஞானத்தினுடைய மேஜிக் ரொம்ப புடிச்சிருந்தது. ஏன்னா என்னுடைய வீணான விஷயம் எல்லாமே வந்து மேஜிக் மாரி முடிஞ்சிருச்சு. என்னோட எல்லா கேள்விகளும் பாபா ஆன்ஸர் பண்ணியிருந்தாரு. நம்மளுடைய அமிர்த வேளையில என்ன பிராக்டிஸ் பண்ண போறோம்னா, நான் விதை மாஸ்டர் விதையா இருக்கேன். பாபாவுக்கு உதவியாளரா விதை பாபா என்ற விதைக்கு நான் உதவியாளரா இருக்கேன். ஆ டிராஃபிக் கண்ட்ரோல்ல நான் என்னோட புத்திய வந்து ஆம் அழிவில்லாத ஞான ரத்தினங்களால நிரப்பியிருக்கேன். அதுதான் சன்ஸ்காரங்களா நான் வந்து சேமிச்சு வச்சிருக்கேன். என்னுடைய புதிய நாட்டுக்காக. இரவு வந்து சார்ட்டுக்கு வந்து என்னுடைய ஆத்மாவுடைய உண்மையான தர்மம் வந்து அமைதி. என்னுடைய அழிவில்லாத உறவு வந்து சகோதரத்தன்மை மற்றும் அழிவில்லாத சம்பந்தம் வந்து எல்லார் கூடயும் ஆன்மீக குடும்பமா இருக்கு. அதனால நீங்க வந்து நீங்க யாருன்னு உணர்ந்திருக்கீங்களா? என்ன உணர்ச்சிகள், அனுபவங்கள் உங்ககிட்ட இருக்கு? உங்களுக்கு வருது. இத பத்தி நீங்க நினைக்கும் பொழுது.
நம்ம வந்து ம் பரந்தாமத்துக்கு போம்போது வந்து இந்த மரம் வந்து தலைகீழா இருக்கு. அந்த மாரி நம்ம அனுபவம் பண்ணுவோமா? நம்ம அந்த மாதிரி அந்த காட்சிகள வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்படி யூஸ் பண்ணுவீங்க? ஏன்னா பாபா வந்து பரந்தாமத்துல இருக்காரு விதையா. விதை எப்பவுமே வந்துட்டு ம் கீழ ம் பூமியில வந்து கீழ இருக்கும். ஆனா வந்து பாபா விதை வந்து மேல இருக்காரு. அதனால அப்படி காமிச்சிருக்கும். ம். எந்த தர்மத்த யாரு இருந்தாலும் சரி, அவங்க வந்து அந்த தர்மத்த சேர்ந்தவங்களா இருக்காங்க. அதனால தான் அவங்க அங்க தான் இருப்பாங்க அவங்க. கடைசியா தான் வித்தியாசம் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு தெரிய வரும். தூய்மை, அமைதி, தன்னோட உண்மையான தர்மத்தினுடைய நினைவு அவங்களுக்கு வரும். ஸோ நம்ம படங்கள் பார்க்கும்போது, படங்கள்ல அந்த காட்சிகள்ல கொஞ்சம் வந்து ஆர்டிபிஷியலா தான் இருக்குது. பார்க்கும்போது செயற்கையா இருக்கு. ஒரு ஷான்டிலியர் மாதிரி தான் இருக்குது. இப்ப பண்ற இப்ப பண்ணக்கூடிய அந்த பிக்சர்ஸ், வீடியோஸ் எல்லாம். ஆனா நான் புரிந்த வரைக்கும் ஆனா பெரிய ஒரு இடம் இருக்கும். பட்ட இடம். ஆனா நம்ம பார்க்குற படம் மாதிரியே இருக்காது. அந்த மாரி ஒரு மரம் போல அங்க இருக்கும் அப்படிலாம் இல்ல. ஸோ நீங்க வந்து நீங்க வந்து பார்த்துருக்கீங்களா? அந்த மாரி எல்லா ஆத்மாக்களும் அவங்க இடத்துல உட்கார்ந்திருக்க மாரி நீங்க வந்து காட்சி பார்த்துருக்கீங்க காட்சியில? ஸோ ஆத்மா வந்து இந்த உலகத்துல இருக்கும்போது தனக்கு உடல் வேணும். ஆனா ஆத்மா எப்போ வந்து சூட்சும உலகத்துல இருக்கோ, அப்ப ஆத்மாவோட கெப்பாசிட்டியே வேற மாதிரி இருக்கும். அதே போல ஆத்மா எப்போ பரந்தாமத்துல வந்து இருக்குதோ, வருதோ, அப்ப அதுக்கேத்த மாரி சக்தி வேற மாதிரி இருக்கும். தானாவே தன்னோட இடத்துக்கு வந்து ஈர்ப்பு இருக்கும். ஸோ அத நான் போயிட்டு அந்த அந்த இடத்த நான் வந்து பார்க்கணும் அப்படின்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது. எப்படி நான் வந்துட்டு அ மேலருந்து கீழ வரேன். பாபா சொல்ல போறதில்ல. தானாவே நம்ப அந்த ஈர்ப்பு இருக்கு கீழ கதாபாத்திரத்துக்கு நம்ப வரோம்.
எந்த உடலுக்கு ஆத்மா போணும் அப்படின்றது வந்து இருக்கு இல்லையா? அது தானா போகுதுல்ல. கரெக்ட்டான நீங்க தவறான வந்து அ கர்ப்பத்துல போக மாட்டீங்க. கரெக்ட்டான எந்த கர்ப்பத்துக்கு போணுமோ அங்க தானே போவீங்க நீங்க. ஏன்னா அது வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு ஆத்மால எங்க போணும், எந்த நேரத்துல. ஆனா எப்போ வந்துட்டு ஆத்மா வந்து உடல்ல இல்லையோ, சோ ஆத்மாக்கான அந்த நல்ல ஒரு ஆழமான கனெக்ஷன் வந்து தன்னுடைய பாட்டு கூட இருக்கும். இதனால தான் நம்ம மனசா சேவை வந்து செய்யறோம். ஏன்னா ஆத்மாவுடைய சக்தி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஆத்மாவா இருக்கும் பொழுது. ஏன்னா சூட்சும புத்தியினுடைய கெப்பாசிட்டி வேற மாதிரி இருக்கும். சோ பாபா எனக்கா வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்துட்டு இருக்காரு எனக்காக. சோ பாபாக்காக நான் சகயோகம் குடுக்குறேன். பாபா வந்து உலகத்த மாத்தக்கூடிய ப்ராஜெக்ட் செய்றாரு. சோ நான் நிஜமாவே பாபாக்கு ஹெல்ப் பண்றேன்னா, பாபா வந்து ரொம்ப கான்ஷியஸா யோசிக்கிறாரு. இந்த மாரி நான் இப்ப வந்து நான் உலகத்த மாத்தணும். அந்த மாரி அவரு கான்ஷியஸா அவர் யோசிக்கிறாரா? இல்ல தானாவே அவர் தானாவே எல்லாம் நடக்குதா? பாபா ஏதாவது பிளான் பண்றாரா? இல்ல தானா ஆட்டோமேட்டிக்கா நடக்குதா? பாபா சொல்றாரு, பாட்டு இருக்குன்னு பாபா சொல்றாரு. நீங்கலாம் வந்துட்டு ஆத்மா வந்து அப்போ பாபா வந்து எப்போ பிரம்ம பாபா உடல்ல வராரோ, அப்ப தானாவே வந்துட்டு தன்னுடைய பார்ட்ட வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த உடலுடைய வெறுமனே வாயையும், கண்கள மட்டும் தான் நான் உபயோகப்படுத்துவேன். சோ நான் இந்த வாய் மூலமா ஞானம் குடுப்பேன். இன்னைக்கு நான் இத அனுபவம் பண்ணிட்டு இருந்தேன். பாபா வந்து பில்லியன் கணக்கான ஆத்மாக்கள வந்து பாபா பாபா கூப்பிடுறாங்க. அவர் எல்லாருக்கும் வந்து சேவை பண்றாங்க.
இந்த நேரத்துல வந்து பாபா வந்து லைட்டையும் மைட்டையும் வந்து குடுக்குறாரு. பாபா தனக்குள்ள பாட்டு ரெக்கார்ட் ஆயிருக்கு அவருக்கு. அவன் நினைச்சானா எப்ப வேணா வந்து உலகத்தை மாத்த முடியும். பாபாக்கு எல்லாமே தெரியும். என்னைக்கு குழந்தை பிறக்குதோ உங்களுடைய விசேஷத்தன்மை பாபாக்கு வந்து தெரியும். ஸோ உங்களுக்கு தெரியும். அந்த உங்க கதாபாத்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டு நேரமாகும். ஆனா பாபாக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும் உங்களுடைய என்னுடைய எல்லாருடைய பாட்டும் எனக்கு தெரியும் பாபா சொல்றாரு. பாபா நினைச்சாருன்னா யாருடைய புத்தியும் டச் பண்ண முடியும். ஆனா அவர் செய்ய மாட்டாரு. ஏன்னா பாபாக்கு தெரியும் அது சரியான நேரப்படி அந்த ஆத்மாக்கு டச் ஆகும்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுவும் அவருடைய பார்ட்டா இருக்கு. நம்ம நம்ம ஆத்மாக்கள் எப்போ ஒரு ஒரு நிலையான தூய்மை அடையறோமோ அப்பதான் விநாசம் ஆகும். அவருடைய அவக் பாபா சொன்னாரு, நீங்கலாம் டிராவல் பண்ண முடியாதுன்னு சொன்னாரு. நான் நினைச்சேன் அப்போ வந்து டெரரிசம் இருக்கும், மழை இருக்கும். ஆனா ஒரு வைரஸ் வந்து நம்ம முழு உலகத்தையும் ஒரு வீட்ல உட்கார வைக்கும் தெரியாது யாருக்குமே. சோ நீங்க எதுவுமே யோசிக்காதீங்க. இந்தியால இருந்து சொல்லாதீங்க. நீங்க இந்தியா வரத பத்தி யோசிக்காதீங்க. ஆண்டவன்ல மீட்டிங் கமிட்டி இருக்கு. பாண்டவன் கியான் சரோவர் கமிட்டி மெம்பர்ஸே Zoomல இருக்க கூட சொல்றாங்க. ஏன்னா கர்ஃப்யூ இருக்கு. பாண்டவன் கியான் சரோவர் இருக்கு. பவன் உங்களுக்கு சொல்வாரு. ஆனா நம்போட ஸ்திதிக்கு ஏத்த மாரி தான் இருக்கு எல்லாமே. நம்முடைய கர்ம கணக்கு.
ஸோ நான் இப்ப யோசிச்சேன், இப்ப என்ன வந்து மேகங்கள் வரப்பொழுது, நான் எந்த மேகங்கள கடந்து நான் வந்து சூட்சும உலகத்துக்கு போணும்? நீங்க முரளி படிக்கும்போது தெரியும். நான் வந்து புகை பத்தி பேசுறேன் நாளைக்கு முரளில. நம்ம நெறைய வந்து நம்ம வந்து ஆசீர்வாதங்கள பரப்பணும். ஆனா வந்து அ புகைய வந்து பரப்பக்கூடாது. ஸோ எந்த விதமான மேகங்கள் இருக்குன்னு பாருங்க. எப்படி ஒவ்வொரு குழந்தையும் வந்துட்டு சிம்பா ஸோ உங்களுக்கு என்ன உணர்வு இருக்கு? மற்ற மற்ற கிளைகள்ல இருக்க ஆத்மாக்கள் மேல உங்களுக்கு என்ன ஃபீலிங் இருக்கு? அவங்க எப்படி வந்து அந்த ஆத்மாக்கள் வந்து பாபாவ அடைய முடியும்? என்ன நடக்க போது அப்படின்னா, மேலும் மேலும் வந்து ஆத்மாக்கள் வந்து கடவுள கும்பிடுவாங்க. ஸோ ஆத்மாக்களுக்கு வந்து அந்த ஏக்கம் வர ஆரம்பிக்கும். தன்னுடைய உண்மையான சொரூபத்துக்கு போணும் அப்படின்றது. அவங்களுக்கு அந்த ஆத்மா வந்து ஆத்மாவுடைய குணங்கள் அவங்க வந்து ஆசைப்படுவாங்க. ஆனா நம்மளும் வந்து ஆத்மாவுடைய உண்மையான குணங்கள நம்ம எல்லாருக்கும் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால தான் கடைசில வந்து எல்லா ஆத்மாக்களும் வந்துட்டு அந்த மாரி எண்ணங்கள் வரும் எல்லாருக்குமே. எல்லாருக்கும் ரியலைசேஷன் ஆகும். என்னோட உண்மையான சொரூபத்துல இருக்கணும் அப்படின்ற ஃபீலிங் எல்லாருக்கும் வரும். அப்பதான் எல்லாரும் போகும்போது தன்னுடைய உண்மையான சொரூபத்துல தூய்மையில இருப்பாங்க. அது நடக்க தான் போகுது. நம்ம நெறைய யோசிக்கக்கூடாது. பாபா மாரி நம்ம இருக்கணும். நம்ம யோசிக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? என்ன பண்ண போறோம்ன்ட்டு.
நான் சொல்லுவேன், நீங்க வந்து உங்களோட உண்மையான சொரூபத்துல இருந்து பாபாவ நினைங்க. நான் ரொம்ப ஸ்திரமா இருக்கணும். ஸோ பாபாவ நான் வந்து நினைக்கணும். பாபா என்ன யூஸ் பண்றாரு சேவைக்காக. எனக்கும் மத்தவங்களுக்காகவும் நல்லதா பாபா எனக்கு என்ன சொல்லிக் குடுத்தாரோ, அத நான் செய்யணும். டெல்லில ஒரு சென்டர்ல ஒரு ஸ்டூடண்ட் போயிருந்தாங்க. ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க, புது ஸ்டூடண்ட் கிட்ட, இப்ப ஆத்மா லெசன் முடிச்சது. அடுத்து வந்து அடுத்த லெசன் வந்து சைக்கிள் மேல இருக்கு. அதுக்கு அடுத்த லெசன் மரத்து மேல இருக்கு. ஸோ அந்த ஸ்டூடண்ட் யோசிச்சுட்டு இருந்தாரு. ஓ! நான் சைக்கிள் மேல உட்காரணுமா? அவங்க மரத்து மேல உட்கார வைப்பாங்களா? ஸோ அவங்க ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாரு அந்த புது ஸ்டூடண்ட். நம்ப நம்ம வந்து சைக்கிள் ட்ரீ அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஸ்டூடண்ட் கன்ஃப்யூஸ் ஆயிட்டாரு. சரி எல்லாரும் உங்க சார்ட் எடுத்துட்டு வாங்க. நான் உங்க சார்ட் பார்ப்பேன் அப்படின்னாங்க. சார்ட் சார்ட்டுக்கு பதிலா சாட் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் டே அந்த ஆத்மா வந்துட்டு மசாலாலாம் எடுத்துட்டு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து அவரு எடுத்துட்டு வந்தாரு அந்த சார்ட். ஸோ அந்த மாரி சரியா புரிஞ்சுக்கிறது இல்ல. கம்யூனிகேட் பண்றது ஜோக் மாதிரி. இது ஒரு பழைய சென்டர் டெல்லில. ஸோ நாளைக்கு ப்ரோகிராம்